ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு இல்லாத சிக்கன் கட்லட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, இஞ்சி பூண்டு விழுது சிகப்பானதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி அடுப்பு சிம்லையே வச்சு கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே சிக்கன் வேக வச்சுக்கணும். அடுப்பு சிம்லையே வச்சு வேக வைக்கும் போது கறி நல்லாவே வெந்துடும். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் போட்டு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சிகப்பானதும் அரை குடைமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, துருவின ஒரு கேரட், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். உப்பு 1/4 ஸ்பூன். வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கணும். எல்லாமே கலந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இந்த காய்கறி போட்டப்போ ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து அப்புறம் 6-7 நிமிஷம் வேக விட்டு அப்புறம் மல்லியில் நிறைய தூவணும். அப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு 2 முட்டை உடைச்சி போட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சுட்டு இந்த மிக்சடை எடுத்து தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்னதோ பெருசோ தேவையான அளவுக்கு தேவையான வடிவத்தில் இந்த மாதிரி தட்டி கொடுத்து அதை முட்டையில் இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணி, அடுத்து பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணிக்கணும். 2 பக்கமும் டிப் பண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் டிப் பண்ணி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் மொத்தம் நான் பெருசாக செஞ்சதுனால 1/4 கிலோ கறிக்கு 15 வந்தது. நீங்கள் சின்னது பெருசு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கமாக வச்சு 2 பக்கமும் ஒரு 5-6 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு, இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. டீ டைமில் செய்யலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் அவசரத்துக்கு ஈஸியாக இதை செஞ்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மயோனைஸ் அல்லது தக்காளி சாஸ் போட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.